ட்ரெயினில் வந்து தூங்க முடியாமல் எப்படி அவஸ்தைப்பட்டோம். பாத்ரூம் வாசலில் தான் தூங்கிட்டு போவோம். அப்பா தூக்கிட்டு தான் போவார். கேரம் குயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃப்ல நடந்த விஷயங்களை வச்சு ஒரு படமா ஒரு பயோபிக்கா எடுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய ஒரு ஸ்டோரி வந்து வெளியே வருதுன்னு சொல்லும் போது ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து அப்போ எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் தான். கேரம் ஜர்னிலே இருக்கும் போது எங்களோட மூவியும் இப்போ வந்து ஒரு ஜர்னியாக வருதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சிட்டோம்னா பேக் திருப்பி வரக்கூடாது. எவ்வளோ பெரிய பாதையாக இருந்தாலும் அது போக தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் என்னோட ஜெர்னி. இவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் வின் பண்ண உன்னால் முடியும். யார் என்ன பேசினாலும் நம்ம நல்ல நிலைமைக்கு இந்த உலகத்தை காட்டணும்னா உன்னால் முடியும். 13 வருஷத்தில் நான் இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணேன். இப்போ உலகத்துக்கே நான் யாருன்னு சொல்லி காமிச்சேன். படிப்பு, இந்த 2 விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். எனக்கு ரெண்டுமே நான் அதை பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் இன்னும் பெரிய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். ரெட்னோல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நான் எங்க இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், அதாவது கேரம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கசீமா இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹலோ, வணக்கம் கசீமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். லாஸ்ட் 1 இயர்ல உங்க ஜேர்னி பார்க்கும்போது, அதுவும் அந்த ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே, எல்லாருக்கும் அது ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எப்பயாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு கட்டம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மைண்ட்ல நீங்க என்னவா வச்சிருந்தீங்க? இதை ஜெயிச்சுட்டேன், ஓகே, ஒரு மிகப்பெரிய விக்டரி அப்படின்னும் போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு ஒரு விஷயம் நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருந்துருப்பீங்களே, அதை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் வேர்ல்ட் கப் வின் பண்ணுன்ட்டு தான் என்னுடைய எய்ம் கண்டினியூஸாக. பட் ஆனால் இந்த தடவை வந்து நான் பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்கேன். ஓகே, அண்ட் அந்த மொமெண்ட்ஸ் பற்றி நான் திரும்ப கேட்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அப்பா எவ்வளோ எமோஷ்னல் ஆனாரு, நீங்களுமே அந்த ஒரு விக்டரி அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் அப்படின்னும் போது அந்த மொமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? இன்னொரு வாட்டி கூட நம்ம அதை பற்றி பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஜெயிச்சுட்டு இங்கே வரும்போது அந்த ஒரு வரவேற்பாக இருக்கட்டும், அந்த கனவு நினைவாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது கூட என்னென்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தோணுது? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட். ஏன்னா வந்து நம்ம கனவு நிறைவேறிச்சுன்னா அந்த மூமெண்ட் ஹாப்பியாக தானே இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்பா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். ஏன்னா அவருடைய ட்ரீம் மூவி தான். கேரம் வந்து ரொம்ப லவ் பண்ணார் அவர். ஸோ கேரமை நம்பி இருக்கும் போது அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் போது எல்லாருக்குமே ஹாப்பி தானே. கேரமை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய இந்த மைண்ட் கேம் அப்படிங்கிற மாதிரி இல்லையா, நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். ப்ராப்பராக அடுத்த என்ன காயின்லாம் நம்ம இது பண்ணும் போது ஐ திங்க் பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அந்த ஒரு கேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கேரக்டராக என்னென்ன மாதிரிலாம் மாற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரே இதில் தான் இருக்கேன். ஏன்னா வந்து நான் தான் சூஸ் பண்ணி இந்த கேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி சொல்லும்போது அப்போவே நான் எப்படி இருந்தேனோ இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன். ஓகே, அண்ணாவோட சப்போர்ட் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும் இல்லையா? அண்ணாவுமே வந்து கேரம் விளையாடுறாங்க அப்படின்னும் போது அவரோட இன்புட்ஸாக இருக்கட்டும் இப்போ கண்டிப்பாக பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அண்ணா என்ன சொன்னாங்க? அண்ணன் வந்து சப்போர்ட்டுன்றதோட அண்ணனை வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனே அவர் தான். ஸோ அவர் ஜூனியர் நேஷனல் வின் பண்ணதை பார்த்துட்டு தான் நான் கேரம்குள்ளேயே வந்தேன். ஓகே, ஸோ அவர் வின் பண்ணுறது, அவரை பாராட்டுறதை பார்த்து தான் எனக்கு கேரம் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜர்னி. ஓகே, அண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் இதே இடம் வேற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கும் போது பயங்கரமா க்ரோ ஆயிருக்கு. இந்த டிரான்சிஷன் இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு? வேர்ல்ட் கப் வின் பண்ணாதான் கண்டிப்பாக நம்மளால எதனா ஒன்று பண்ண முடியும்னு தோணுச்சு. அந்த இடத்துல வேர்ல்ட் கப் வின் பண்ணி அப்பாவுக்கு வந்து நிறைய ப்ரெஸ்லாம் வந்திருந்தது. ஏன்னா நான் அமெரிக்காவில் இருக்கும்போது அப்பா இங்கே இருந்தாங்க. ஸோ அப்போ சொல்லும் போது அப்பா வந்து ஒரு அறிவுரை மட்டும் வச்சிருந்தாரு, இந்த இடத்த வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து அமெரிக்காவிலேருந்து சென்னைக்கு வந்தோடனே மகாபலிபுரத்தில் டெப்டி சிஎம் சாரை பார்க்க போகும்போது நான் சார் ஹாய் சார் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறார், அப்பா எல்லாமே சொல்லிட்டாரு, உனக்கு எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லி. அந்த மூமெண்ட் தான் வந்து இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா சொன்ன வாக்கை வந்து அவர் இது பண்ணி இப்போ வந்து எங்களுக்கு இந்த இடத்த கட்டி கொடுத்துட்டாரு. ஓகே, இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, யாருனாலுமே வந்து கேரம் கற்றுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது யாருனாலுமே இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, யார் வந்து இப்போது இங்கே வந்து இது சிஎன்சிசி கிளப், இது வந்து செரிய நகர் கேரம் கோச்சிங் தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே வச்சுட்ருக்கோம் இப்போ வரைக்கும். இந்த கிளப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களை மாதிரி இங்கேருந்து இன்னும் அடுத்தடுத்த சாம்பியன்ஸ் எல்லாருமே வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் நான் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது சமீபத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம், தி கேரம் குயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை வச்சு ஒரு படமாக ஒரு பயோபிக்காக எடுக்கிறாங்க. எனக்கு அதுதான் அந்த மொமெண்ட் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு அது கேட்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய ஒரு ஸ்டோரி வந்து வெளியே வருதுன்னு சொல்லும் போது ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து அப்போ எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் தான். ஆட்டோ ஓட்டி தான் எங்களை வந்து இவ்வளோ ஒரு லெவலுக்கு ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேரம்லேயும் வந்து ஃபுல்லாக இப்போ வந்து
ஆட்டோ ஓட்டுறது நிப்பாட்டிட்டாங்க. இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணதுலேருந்து இப்போ எங்களுக்கு வந்து உதயநிதி சார் ஹெல்ப் பண்ணதுலேருந்து ஆட்டோ ஓட்டுறது இல்லை. அப்பா வெறும் ஃபுல்லாக வந்து கேரம் அந்த இதில் வந்துட்டு இப்போ நிறைய பசங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை சொன்னோன்னே இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து கேரம் ஜர்னிலே இருக்கும் போது எங்களோட மூவியும் இப்போ வந்து ஒரு ஜர்னியாக வருதுன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ டைரக்டர் முரளி சார் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட நிறைய கேட்டிருந்திருப்பாரு இல்லையா, உங்கள் லைஃப்பில் நடந்த சில முக்கியமான மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்பா கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு கதைக்கு தேவையான விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டிருந்திருப்பா இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? எல்லாமே ஸ்டோரி வந்து சாருக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா வந்து சொன்னோம். ஸோ எல்லா பாண்டிங்கும் அவர்கிட்ட சொல்லியாயிடுச்சு நம்ம. ஓகே. ஏன்னா ஜென்ரலாக லைக் இப்படி நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை வந்து கதையாக எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஒத்துப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது ரொம்ப அந்த நுணுக்கமான இமோஷனலான மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து படத்தில் நம்ம பார்க்கும் போது சினிமா அப்படின்னும் போது என்னதான் ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி எடுத்தாலுமே கொஞ்சம் சினிமாக்காக அதிகமாக சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னீங்க? இல்லை, என்னோட ஜர்னி எல்லாமே சொல்லிட்டோம் நாங்கள். ஒரு ட்ரெயினில் வந்து தூங்க முடியாமல் எப்படி அவஸ்தைப்பட்டோம், பாத்ரூம் வாசலில் தான் தூங்கிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து நாங்கள் அப்பா தூக்கிட்டு தான் போவார். அந்த மாதிரி தான் நிறைய நடந்துருக்கு. உங்களோட போர்ஷன் தாண்டி காளி வெங்கட் சார் தான் வந்து அப்பாவா பண்றாரு இல்லையா உங்களுக்கு படத்துல, காளி வெங்கட் சார் கிட்ட பேசியிருந்தீங்களா அந்த ப்ரெஸ் மீட் அப்போ? பேசினேன். ஓகே. என்ன விஷயங்கள் ஏதாவது லைக் உங்களுக்குள்ள ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? அவர் சொன்னார், இன்னும் எனக்கு நிறைய கதை தெரியல, நிறைய தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, சூப்பர். அண்ட் இப்போவுமே நீங்கள் சொன்னீங்க நிறைய கஷ்டமான மொமெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய ஜேர்னி அப்படின்னும் போது கண்டிப்பாக கஷ்டமான மொமெண்ட்ஸ் இருக்கும். இன்றைக்குமே நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் கண்டிப்பாக நான் பட்ட இந்த ஒரு கஷ்டம் இது கண்டிப்பாக படத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கும் இல்லையா, அது என்ன? அது வந்து நிறைய இருக்குது. ஏன்னா என்னோட லைஃபே ஸ்ட்ரகிளாக தான் வந்து நான் இந்த ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன். ஸோ அப்படி சொல்லும் போது எல்லாமே காமிச்சாதான் வந்து ரியல் லைஃப் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும் என்ன நடந்தது. இந்த ஒரு பொண்ணால் இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி வர முடியுமா அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும். அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சாம்பியன்ஷிப்லாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டைமில் வந்து அப்பா அவங்களை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், கிளாஸ்க்கா இந்த மாதிரி கேரம் ட்ரைனிங்லாம் கொடுக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, எதுக்குப்பா இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் அதுதான் நிறைய நடந்தது. அந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்க ரோட்லேயே. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் நமக்கு வந்து இப்போது அந்த மூவியில் வந்து கண்டிப்பாக அது எல்லாமே காமிப்பாங்க. எப்படி பேசினாங்க, எந்த விதத்தில் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணாங்க, அது எல்லாமே. என்னைக்காவது கஷ்டமாக இருந்திருக்கும், என்னைக்காவது ஒரு மூமெண்ட்ல சே இது எதுக்குப்பா நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் பேசுகிறாங்களே, நமக்கு நம்ம டேலண்ட் தெரியும், இருந்தாலும் இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க, அப்பாவை கேள்வி கேட்குறாங்களே, சரி இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் நிலைமைக்கு யோசிக்கிற அளவுக்கு போயிருக்கீங்களா? எனக்கு வேணான்னு தோணுதில்ல, சொன்ன வாய் வந்து மூடணுன்ட்டு தான் தோணுச்சு. அதை பண்ணிட்டோம். ப்ரெஸ் மீட்ல அந்த ஒரு விஷயம் கேட்டிருந்திருப்பாங்க இல்லையா, லைக் பேனர்ல ஏதோ ஒரு கேரம் தப்பா இருக்கு அப்படின்னு, அதுக்குமே நீங்க ரொம்ப அழகா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பீங்க, படத்துக்குள்ள வந்து கரெக்டா இருக்கும் பாருங்க அப்படின்னு. என்ன ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன ஒரு சலசலப்பு நடந்துருந்துச்சு ப்ரெஸ் மீட்ல? அவர் வந்து அவரோட இது வந்து அவர் கேட்டார், அவரோட கேள்வி கேட்டார், நீ கேரம் பிளேயர் தானே, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் அது ஒரு பேனர் தான், ஜஸ்ட் அது வந்து ஒரு போஸ்டர் வந்து ஜஸ்ட் கீழே கேரம் இருக்குது, மொத்தம் அதில் 2 இருக்குது, 2 போர்டு இருக்குது. ஒரு போர்டில் வந்து அந்த கேர்ள் வந்து உட்கார்ற மாதிரியும் இன்னொரு இதெல்லாம் அந்த கேர்ள் விளையாடுற மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் பேக்ரவுண்டை பார்த்துட்டு அவர் வந்து கேரம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார். கீழே இருக்கிற போர்டு அவர் பார்க்கல. ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வேணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு? கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. எனக்கு அமெரிக்கா போகும்போதும் 1.5 லட்ச ரூபாய் டெப்டிசிஎம் செலவாக கொடுத்தாங்க. போயிட்டு வந்துட்டு ஊக்கத்தொகை 1 கோடி ரூபாய் அவர் தான் கொடுத்தாங்க. மறுபடியும் நான் மாலத்தீவு போகும்போதும் எனக்கு 1.5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. இன்றைக்கும் எனக்கு வந்து 50 lakhs அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டெப்டிசிஎம் சார் வந்ததுக்கப்புறமா நிறைய ஊக்கத்தொகை வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இருக்குது. மென்மேலும் நம்ம வந்து வின் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா அவர் பண்ணுற ஒரு கூஸ் பம்ப் சொல்லுவாங்களா, அதுதான் அவர் பண்ணுற ஒரு சொன்னதை அப்போவே செஞ்சிடுறாரு. இப்போ நம்ம ஒன்று கேட்டால் அப்போவே செய்கிறாரு. அதுதான் வந்து நம்மளுக்கு இன்னும் பூஸ்ட் ஆகிடுது போயிட்டு வின் பண்ணுறதுக்கு. சில பேர் வந்து கஷ்டத்துலேயே போக மாட்டாங்க, ஆனால் நீங்கள் கஷ்டப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு இதனால இப்போ போகிற எல்லாருமே வந்து கோல்டு மெடல் தான் வின் பண்ணிட்டு வராங்க. அண்ட் கேரமை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கிரிக்கெட்டையோ ஒரு ஃபுட்பாலை கொண்டாடுற அளவுக்கு இன்னும் கேரமை இன்னும் கொண்டாட ஆரம்பிக்கிறது இல்லையா ஆஸ் அ ஸ்போர்ட்டாக. இப்போ தான் கொஞ்சமாக இப்போ உங்களை மாதிரி சாம்பியன்ஷிப்லாம் வரும்போதா ஓகே கேரம்லேயும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. ஏன்னா கேரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் சின்ன வயசில் வந்து சும்மா விளையாடுறதோட அதை நம்ம எடுத்து வச்சுருவோம் தவிர ரொம்ப பெருசாக அதில் நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். கிரிக்கெட் அளவுக்கு கொடுக்குற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கேரம்க்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ கேரம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லம் கேமு, கேரம் வந்து வெட்டு குத்து அந்த மாதிரி தான், ரவுடி கேம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க.
பட் ஆனால் கேரமும் அப்படி கிடையாதுன்னு டெப்டி சிஎம் சார் தான் வந்து பண்ணார். ஏன்னா வந்து கேரமையும் வேர்ல்டு கப் போகிறோன்னு சொல்லும் போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் 1 டேலேயே எனக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்து அமெரிக்காவுக்கு போச்சேன். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு அப்புறமாவும் 1 கோடி ரூபாய் கொடுத்தோன்னே கேரமையும் எல்லா பீப்புள்ஸும் வந்து இப்போ லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ கேரமும் வேர்ல்டு லெவலில் இருக்குது, கேரமும் ஒரு ஸ்போர்ட் தான், கேரம்ல ஸ்பான்சர் இருக்குது, கேரம்லேயும் வந்து இந்த மாதிரி ஊக்கத்தொகை நிறைய இருக்குது, ஹை கேஷ் இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேரமையும் நிறைய பேர் லைக் பண்ணி நிறைய பேர் வந்துட்டும் இருக்காங்க. இப்போ உங்க பயோபிக் அப்படிங்கிறது வந்து வரப்போகுது. அந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும். அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு தியேட்டர்ல இருந்து வெளியே வரக்கூடிய பெண்கள் அவங்க என்ன மாதிரியான மனநிலையில வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? முடியாதது முடியும்ன்ற நம்மளாலேயும் முடியும்ன்றது காட்டுவாங்க கண்டிப்பா. ஏன்னா நம்பிக்கை தான் நம்மளோட லைஃப். நம்ம வந்து ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சிட்டோம்னா பேக் திருப்பி வரக்கூடாது. அது எவ்வளோ பெரிய பாதையாக இருந்தாலும் அது போக தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் என்னுடைய ஜெர்னி. எவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் நான் என்னுடைய குறிக்கோள் எங்கள் அப்பா சொன்னது, வின் பண்ணு, உன்னால் முடியும். யார் என்ன பேசினாலும் நம்ம ஒரு நிலைமைக்கு இந்த உலகத்தை காட்டணும்னா உன்னால் முடியும், ப்ராக்டிஸ் பண்ணு மேட்ச்க்கு போ, இது மட்டும்தான் நீ பண்ணணுன்னாரு. 13 வருஷத்தில் நான் இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ண இப்போ உலகத்துக்கே நான் யாருன்னு சொல்லி காமிச்சேன். என்றைக்குமே உங்களோட ஸ்பீச்சில் அப்பா பற்றி மென்ஷன் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அப்பா பற்றி, அம்மா அண்ட் அண்ணா பற்றி. ஃபைனலாக அப்பா பற்றி ஒரு விஷயம், லைக் இந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைப்பாங்க, ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது, எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டுன்னு வீட்டில் இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அப்பாக்கும் அம்மாக்கும் என்ன விஷயம், லைக் உங்கள் அப்பா கிட்ட பார்த்த ஒரு விஷயம், இந்த குவாலிட்டி எல்லாருமே வளர்த்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பா வந்து எதுக்குமே வந்து நோ சொன்னதே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஓகே பண்ணு, உன்னால் முடியும், நீ விளையாடு, ப்ராக்டிஸ் பண்ணு, போ, நான் இருக்கேன் சப்போர்ட்டா. எல்லா இடத்துக்கும் வருவார். ஒரு இடம்ட்டு இல்லை, எல்லா இடத்துக்கும் அப்பா தான் வந்து பேக் போனாக இருப்பார். என்னால் நடக்க முடியலன்னா தூக்கிட்டு போவார். ஸோ எனக்கு ஒன்றுனா வந்து அப்பா வந்து முன்னே இருப்பார். ஏன்னா வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல கேரமில். பொண்ணை பெரிய ஆளாக ஆக்கணும்னு நினச்சாரு, சாதிச்சிட்டாரு அவர். இதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க நோ சொல்கிறதுனால அவங்களுக்குள்ளே என்ன இருக்கிறதுன்னு வெளியே தெரிய மாட்டேங்குது. அதனாலே நிறைய பேர் அழிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் சில பேர் படிக்காமலேயும் இருக்காங்க, சில பேர் சாதிக்கணும்னு இருக்கிறவங்களும் அந்த இதில் போகாமல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஃப்ரெண்டாக இருந்தால் தான் அவங்களுக்குள்ளே என்ன ஆசை இருக்குன்றது தெரியும். ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே நோன்னு சொல்லிட்டா அவங்களோட ஆசை வந்து நிறைவேறாமல் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் எல்லாருமே வந்து வெளி உலகத்துக்கு வந்து தெரிய நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட்லி இந்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திறமை, படிப்பு, இந்த 2 விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது ரொம்ப முக்கியம்? இது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்து நான் படிப்புலேயும் சரி விடலை, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, ரெண்டுமே ஈவனாக வச்சுருக்கிறதால தான் இந்த இடத்துல நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். படிப்பு இல்லைன்னா எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் எதுவுமே எனக்கு கிடச்சிருக்காது. ஸ்போர்ட்ஸை மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிப்பேன். எனக்கு ரெண்டுமே நான் அதை பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் இன்னும் பெரிய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். நைஸ். அண்ட் ரொம்ப அழகாக, ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள். அண்ட் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் என்னென்ன ட்ரீம்ஸ் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே வந்து நடக்கணும். அண்ட் உங்களை மாதிரி இந்த இடத்துல இருந்து இன்னும் நிறைய சாம்பியன்ஸ் வந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு பெஸ்ட் விஷஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய இந்த டைமுக்கு. தேங்க்யூ. இப்போ வந்து கசிமா அவங்களுடைய தந்தை நம்ம கூட இருக்காரு, மெஹபூப் பாஷா. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அவங்களுடைய கசிமா அவங்களுடைய தந்தைன்னு சொல்லலாமா, இல்லை உங்களுடைய மகள் தான் கசிமா அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, என்னுடைய மகளா சொல்றதுக்கு இப்போ ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா காசிமா அங்க வரும்போதே கசிமான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். காசிமா வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான், நார்மல் ஒரு ஆட்டோ டிரைவர். இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்குன்னா அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா சாதாரணமாக ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்துருந்தோம். அந்த நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஃபீல்டில் நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும்போதும் குடும்பத்தை பார்க்கணும், அப்புறமா காசிமா எங்கன்னா பயணம் பண்ணுறதுக்கு வரவு செலவு பார்க்கணும், பயண செலவு பார்க்கணும், வீட்டு வாடகை தரணும், அப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என் பையனை நேஷ்னல் சாம்பியன், இன்டர்நேஷ்னல் சாம்பியன் ஆகணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங்கில் கேரம் போர்டு எனக்கு ரொம்ப உயிர். அதில் இருக்கும்போது விளையாடினே இருக்கும்போது அப்போ எனக்கு தெரியாது, நான் 7வது தான் படித்தேன். எனக்கு கேரம்னா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. படிப்படியாக அது உள்ள நுழைஞ்சு விளையாடினே இருக்கும்போது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தா இவங்க அப்பாயின்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு கேட்குற மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் ஏர் இந்தியா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஆயில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரயில்வேஸில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியன் பேங்க்கில் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது சரி நம்ம தான் ஒன்றுமே இல்லை, நம்ம பசங்களாச்சும் வர வைக்கலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சேன்.
என் பையனுக்கு கோச்சிங் கொடுக்க ஆரம்பித்தேன். நம்ம ரோடு அதுதான் சொல்லுவாங்கள்ல, நீ நல்ல ஒரு பிளேயரா, நீ ஒரு சீனியர் பிளேயரா அப்படின்னா இல்லை, ஒன்றுமே இல்லை, நார்மல் தான். நான் எனக்குள்ளே ஒரு ஃபயர் இருந்தது. எதனா நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு எதனா வழிகாட்டணும். சொல்லுவாங்கள்ல, ஆட்டோ டிரைவரு இவங்க வந்து நார்மல் தான், இவங்க பசங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் நம்ம பசங்களாம் கொஞ்சம் மாற்றணும், நம்ம பசங்க ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்ட்டு பாடுபட்டேன். அடுத்து இப்போ சமீபத்தில் நாங்கள் கேட்ட ஒரு விஷயம், இந்த கேரம் குயின் அப்படின்னு சொல்லிட்டு காசிமா அவங்களுடைய லைஃப்ல நடந்த விஷயங்களை வந்து படமாக ஒரு பயோபிக்காக வந்து எடுக்கிறாங்க. அதை வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அங்கே என்ன நடந்துச்சு, அந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது? அப்படி வந்து ஒரு அப்பாவா வந்து அந்த இடம் எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும், உள்ளுக்குள்ள அந்த நம்ம கடந்து வந்த வழிகள்லாம் ஒரு பக்கம் ஓடும், அந்த நிமிஷம் எப்படி இருந்தது சார்? காஜிமாவுடைய ஸ்டோரி படமாக வருது அப்படின்னாவே ஒரு சொல்கிறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அதுதான் சொல்கிறேன்னு, பட்ட கஷ்டங்களை வந்து படமாக எடுக்கிறாங்கன்னா இதோட வேறு என்ன வேணும்? இவங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அதாவது உலகத்தில் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நம்மளை ஆக்கி வச்சுருக்காங்களே கடவுள், அதுதான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான்மா, இங்கே தெருமுனையில் இருந்தோம், நம்ம யாருன்னு தெரியாது, சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். நான் இப்போ வந்து என் குடும்பம் காஜிமா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுது. அது எதனால்? நம்ம வந்து காஜிமா வின் பண்ணதுனாலையும் நம்ம டெப்டி சிஎம் சாரும் நம்மளை வந்து வாழ்த்துறதுனால தான் நம்ம வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கும். இது வந்து அதுதான். இப்போ வந்து அவங்கள வந்து படம் எடுக்க போகிறேன்ட்டு ஃபஸ்ட்டு வரல, சும்மா வந்தாங்க. என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் வந்தாங்க, வந்துட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, உங்கள் பொண்ணு தான் காஜிமாவா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னு. சரி நல்லா இருக்குது, எப்படி நீங்கள் அப்படின்னா பயணம் பண்ணிங்கன்னா? சார் அந்த பயணம்லாம் சொல்ல முடியாது சார், அதெல்லாம் சொன்னால் கண்ணு கலங்கினோம் சார் அப்படின்னு. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஒரு நேஷ்னல் போகும்போது நாக்பூரில் சென்னையிலேருந்து ஏறி நாக்பூரில் இறங்கணும், நாக்பூர்லேருந்து வேறு ட்ரெயின் மாறணும் ராய்ப்பூருக்கு, சென்னை டு நாக்பூர், நாக்பூர்லேருந்து ராய்ப்பூர். இது வந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், இந்த ட்ரெயின் இறங்கிட்டு 1 ஹவருக்கு வரும்போது அந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து நாக்பூருக்கு போகிற ட்ரெயின் இறங்கிட்டு 1 ஹவர் எங்களுக்கு டைம் இருக்குது. அடுத்தது ராய்ப்பூர்லேருந்து ட்ரெயின் போட்டுருந்தோம். ஆனால் ட்ரெயின் லேட் பண்ணி 50 நிமிஷம் லேட் பண்ணி எங்களுக்கு வந்து ராய்ப்பூர் ட்ரெயின் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கிளம்ப போகுது அலௌன்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. அப்போ போய் தான் நாக்பூர் ட்ரெயினே எங்களுக்கு விட்டுது. அந்த டிக்கெட் நம்பரு அந்த நம்பரை சொன்னோன்னே அந்த நம்பரை பார்த்துட்டு அலௌன்ஸ் பண்ணுறது பார்த்துட்டு, ஐயோ 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வந்து ராய்ப்பூர் வண்டி போகுது, நம்ம இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணால் ஒன்றும் செய்யும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சிரமப்பட்டு போகிறோம், கடை வாங்கி தான் பணத்தை வந்து டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த டிக்கெட்டே மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் நம்ம புக் பண்ணோம், இல்லை ஒரு அன்ரிசர்வில் உட்காந்து போகணும், சௌரியமாக இருக்காது. சின்ன பொண்ணு காஜிமா 4வது படிக்கிறாங்க அவங்க. அப்போது பாருங்கள் 9 வயசு அவங்களுக்கு. என்ன செய்யணும், அடுத்த பிளாட்ஃபார்ம் போகணுன்னா நம்ம வந்து அந்த படி ஏறி ஓடணும். ஒரு சைடு பேகு, ஒரு சைடு காஜிமா தோளில் தூக்கின்னு ஓடுறது. அந்த ஸ்டேஷனில் ஓடுறீங்க. ஓடி போயிட்டு டீம் வந்திருந்தாங்க. இருந்தாலும் வந்து அவங்கவுங்க சப் ஜூனியர் பசங்கன்னா 13-14 வயசு பசங்க. காஜிமா வந்து கேடட் பொண்ணு, அண்டர் 12 விளாட்றாங்க. அந்த பிரிவில் இருக்கும்போது காஜிமா சின்ன பொண்ணு. அவங்கள எப்படி வலிச்சின்னு படியில் ஓடுறது, நான் தூக்கினே ஒரு சைடு பேக் மாட்டின்னு ஓடி போய் அந்த ட்ரெயினில் போயிட்டு கால் வச்சு ஏறுறோம், வண்டி மூவ் ஆகுது. அதுதான், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த மூமெண்ட்லாம் யோசனை பண்ணும்போது அப்படின்ட்டு சொல்லி நான் அவங்களான இமோஷனல் அழுதான் பாருங்கள். அவங்க வந்து சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வாட்டி நான் வந்து மீட் பண்ணுறேன் சார், கூடிய சீக்கிரமாக வரேன் சார்னு போனாங்க. அவங்க கூடிய சீக்கிரமாக வரேன்னு சொன்னது என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. சரி, மறுபடியும் ஒரு 10 நாள் இருக்கோம் சார், உங்களை சந்திக்கணும் அப்படின்னாங்க. வாங்க சார்னு வரும்போது பொக்கையோடு வராங்க. காஜிமா இருக்காங்களா அப்படின்னாங்க. இருக்காங்க சார், காலேஜ் போயிட்டு வந்துட்டாங்க, ஈவினிங் டைமில் தான் வந்தாங்க. பொக்கே விட்டாங்க. என்ன சார்? சார் உங்கள் ஸ்டோரியை, காஜிமாவுடைய ஸ்டோரியை நாங்கள் படமாக எடுக்க போகிறோம். அப்படியே எனக்கு ஒரு அது சொல்ல முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது சார். எப்படி சார், நமக்குள்ளே ஒன்றும் இல்லை சார், நான்லாம் ஒன்றும் நமக்குள்ள ஒரு பேக்ரவுண்டும் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கதை, நீங்கள் உங்களுடைய ஸ்டோரி தான் நாங்கள் எடுக்க போகிறோம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை செலவு, நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் சரி சில விஷயங்கள்லாம் அவங்களாண்ட சொன்னேன். அது வந்து அவங்க என்ன சொன்னாங்க, சரி இதே மாதிரி எடுத்துக்கலாம் சார், கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் படத்துக்கு வச்ச மாதிரி கொஞ்சம் தேவையானது நாங்கள் மாற்றி சார். அது காஜிமாவுடைய ஸ்டோரி அப்படின்னாவே சந்தோஷம் தான் சார், நீங்கள் எடுங்க பார்த்துக்கலாம், எதனா ரொம்ப சேஞ்ச் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரிஜினல் இருந்தால் தான் படம். அதான் சொன்னேன், இமோஷன், அந்த இமோஷனோடய இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. கண்டிப்பாக 100% இமோஷனோடு தான் வரும், பார்த்துட்டு போகிறவங்க மனசில் நிற்பீங்க அப்படின்னா.
சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இதை சொல்லும் போதே நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடுறதெல்லாம் சொல்லும்போது நான் படமா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காளி வெங்கட் சார் தான் அவங்களோட ரோல் வேற பண்றாரு. வெங்கட் சார் கிட்ட பேசுனீங்களா? அன்னைக்கு அந்த அந்த பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்கல்ல, அன்னைக்கு பேசினேன் சார். உங்களை நான் அங்கே கூட என்னை வந்து ஸ்டேஜில் 2 மினிட்ஸ் பேசுங்க சார் அப்படின்னா. சார் ஸ்டேஜ்லாம் ஏறி பழக்கம் சார், ஃபஸ்ட் டைம் கூப்பிட்றீங்க அப்படின்னு பேசினேன். பேசும்போது அப்போ கூட ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு என்னுடைய லைஃப்பை நீங்கள் எடுத்து காட்ட போகிறீங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் சார். என்ன கொஞ்சம் இமோஷன் ஆகிட்டேன். அவர் வந்து சார் இமோஷன்லாம் நான் உங்களால கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வரேன் சார், கண்டிப்பாக வரேன் சார். சார் இது வந்து நான் வந்து ஆக்டிங்கில் சார், ரியாலிட்டி சார் இது. ஏன்னா அது சொல்லும் போது என்னுடைய கஷ்டத்தை சொல்லும் போது கண்டிப்பாக அது எனக்கு வந்து இமோஷன் ஆகும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு பேக் பெயின் இருந்தாலும் வந்து நான் குடும்பத்தை ரன் பண்ணுன்ட்டு வண்டி ஓட்டி தான் ஆவேன். பூஜையும் போட்டாங்க, கூடிய சீக்கிரமாக படம் வரும். எப்படி எடுப்பாங்க எனக்கு தெரியாது. கண்டிப்பாக வந்து அது பார்த்தா வந்து ரொம்ப இமோஷனாக தான் இருக்கும். எல்லாரும் மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தியேட்டரில் பார்க்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் சார். எங்கள் ஸ்டோரியை எடுக்கிறாங்கல்ல, அந்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து எதை நம்பி சொல்லுவாங்களே, இப்போது யாரன்னா நம்பி எதனா இட்டு போனால் எதை நம்பி நான் காசு போடுறது அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரியை நம்பி அவங்க செலவு பண்ணி இப்போ ஸ்டோரி எடுக்கணுன்றாங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகணும்னு நானும் கடவுளாண்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம கதை 4 பேர் பார்த்துட்டு நல்லா இருக்கு சொல்லி என்ன நம்பி காசு போடுறவங்களோ நல்லா இருக்கணும். அதுதான் ஹாப்பி. நைஸ் சார். ரொம்ப ரொம்ப அருமையான கான்வர்சேஷன் உங்க கூட. நைஸ் சார். இதே மாதிரி என்னைக்குமே வந்து சந்தோஷமா இருக்கணும். இன்னும் நிறைய வெற்றிகள் நீங்க பார்க்கணும் சார். கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.